அதனாலதான் அன்னைக்கு சுடுகாட்டுல இருந்த 2 பிணங்களுக்கு சக்தி கொடுத்து அந்த ஊருக்கு அனுப்பி வச்சேன்னு சொன்னான். அன்னைக்கு ஊருக்குள்ள வந்தது பிணம்னு தெரியாம தலைவரும் அந்த ஊருக்குள்ள சர்க்கஸ் ஷோ நடத்த அனுமதி கொடுத்தாரு. அதே மாதிரி சர்க்கஸ் ஷோவுக்கு நிறைய சின்ன பசங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்படி போன பசங்களோட ஒவ்வொருத்தர் தலையையும் வெட்டி ராத்திரி யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த கிணத்துல போட்டு சூனியம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ஊர் தலைவர் ஒரு நாள் ராத்திரி அவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டாரு. அன்னைக்கு நான் தான் அவர் கொன்னன்னு சொன்ன அந்த சூனியக்காரி. இதெல்லாம் சொன்ன உடனே அவ மறைஞ்சிட்டா. ஆனா இப்ப அந்த சூனியக்காரி சொன்ன விஷயத்துல குருவுக்கு சந்தேகமா இருக்கு. அவ ஏன் நடந்த எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொல்லணும்? அதுக்கு முன்னாடி அன்னைக்கு சாத்தான் பட்டியல இருந்து குரு ஒரு மலைக்கு தவம் செய்ய போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வெளியூர்ல இருந்து சில மக்கள் வந்து அவங்க ஊருக்குள்ள தினமும் மர்மமான முறையில சின்ன பசங்க காணாம போறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனாலதான் அமாவாசை வரை இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த சாத்தானும் வெளியே வர போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த ஊருக்கு அன்னைக்கு போன